Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence, Exercise 2.7 6th sum இந்த வீடியோல பார்க்கலாம். In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ T9 வந்து இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, T6 வந்து இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து T12 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏ தெரியாது, ஆர் தெரியாது. இந்த ரெண்டு தான் வச்சு நம்ம ஏ ஆரையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த T12 என்ற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். T9 is equal to என்ன வேல்யூ, T6 is equal to இந்த வேல்யூ. ஸோ 1215. சரிங்களா? Tn ஃபார்முலா என்னது? Tn is equal to AR power n minus 1. அப்ப T9 இருந்துச்சு அப்படின்னு என்ன வரும்? T9 is equal to AR power 8. அதான் இங்க எழுதியிருக்கோம். T9 பதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரிக்கு T6. ஸோ T6 is equal to AR power n minus 1 அப்படின்னா 6 minus 1 அப்படின்னா 5. ஸோ AR power 5ன்றது எழுதிட்டு இந்த T6 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1215. அதான் இங்க எழுதியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நமக்கு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? 1 divided by 2. அப்ப AR power 8 divided by AR power 5. அப்ப A கேன்சல் பண்ணிடுவோம். இங்க 5R இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 8ல 5 போச்சு, அப்புறம் இது 3 இருக்கும். ஸோ R cube is equal to இந்த ரெண்டு வேல்யூயும் டிவைட் பண்றோம். ஸோ 32805 divided by 1215. சரிங்களா? இது ரெண்டும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 10 வந்து 2 டைம்ஸ், ரிமைனிங் வந்து 2 இருக்கும். 4 5s are 20, ரிமைனிங் 1 இருக்கும். 3 5s are 15, so 243. அதே மாதிரி இது 5 டேபிள்ல பாருங்க. 6 டைம்ஸ் வந்து 30, ரிமைனிங் 2 இருக்கும். 5 5s are 25, மீதி ரிமைனிங் 3 இருக்குது. 3 0 அப்படின்னா 30, so 6 5s are 30, 1 5 is 5. ஸோ அந்த ரெண்டையும் அடுத்து டிவைட் பண்றோம். அந்த ரெண்டு வேல்யூவும் 3 டேபிள்ல போகும். ஸோ 8 3s are 24. அதே மாதிரி இது வந்து 1 டைம். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்றோம் 3 டேபிள்ல. 3 2s are 6, 1 3 is 3 போட்டுட்டு மீது இங்க 2 இருக்கு. 8 3s are 24, so 8 டைம்ஸ் போட்டிருக்கோம். மீது 2 இருக்கும். 7 3s are 21, so 2187 divided by 81 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் நம்ம 3 டேபிள்ல திருப்பி கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 2 டைம்ஸ் வந்து 6, so 2, ரிமைனிங் வந்து இங்க 2 இருக்கும். 21 அப்படின்னா 7 3s are 21. சரிங்க? அதே மாதிரி இங்கே பாருங்க 7 3s are 21. 8 வந்து 2 டேபிள் 2 டைம்ஸ் போறோம் 6, சரியா? அப்போ இங்க ரிமைனிங் 2 இருக்கு. 27 அப்படின்னா 9 3s are 27. ஸோ 7 to 9 divided by 27. சரிங்களா? அடுத்து அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிள்ல தான் போறோம். 9 3s are 27. இதை கேன்சல் பண்ணுங்க 3 டேபிள்ல. 2 டைம்ஸ் 6, ரிமைனிங் 1 இருக்கும். 4 3s are 12, 3 3s are 9. சரிங்களா? அப்போ 243 divided by 9 இருக்கும். அடுத்து இந்த ரெண்டையும் 3 டேபிள் திருப்பி கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9. இது கேன்சல் பண்ணும்போது 8 3s are 24, so 8, 1 3 is 3. ஓகே? அப்புறம் இந்த ரெண்டையும் திருப்பி 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம். இது வந்து 1 டைம், இது வந்து 6 வந்து 2 டைம்ஸ், ஸோ 2, இங்க ரிமைனிங் இங்கே ஒரு 2 இருக்கும். 21 வந்து 7 டைம்ஸ், ஸோ 27. அப்போ R cube is equal to 27 by 1. ஸோ R cube is equal to 27 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ 7 வந்து கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 கியூபா தான் இருக்கும். ஸோ பவர் ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா பேஸும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ R is equal to 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ ஆரோட வேல்யூ தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் R into அப்போ AR power 5 is equal to 1215. அப்போ AR க்கு என்னது 3 power 5 is equal to 1215. A is equal to 1215 divided by இந்த வந்து டினாமினேட்டர்ல வரும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இங்க. ஸோ இங்க வந்து டினாமினேட்டர்ல வரும். பவர் 5ன்றனால நான் 5 டைம்ஸ் அந்த 3 எழுதிக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றனால இப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டைம். இங்க பார்த்தோம் அப்படின்னா 4 3s are 12, இந்த 1 வராது, ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். 15 வந்து 5 3s are 15. சரிங்களா? அடுத்து திருப்பி 3 வந்து 1 டைம்,
இது வந்து 1 டைம் போடுறோம், ரிமைனிங் இங்க 1 இருக்கும். 3 3s are 9, மீது ரிமைனிங் இங்க 1 இருக்கும். 5 3s are 15. சரிங்களா? திருப்பி இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்றோம் அப்படின்னா 4 3s are 12, ரிமைனிங் இங்க 1 இருக்கும். 15 அப்படின்னா 5 3s are 15. திருப்பி இந்த 3 ஓட 3 கேன்சல் பண்ணலாம். 45 1 டைம், இங்க ரிமைனிங் 1 இருக்கும் இல்லையா? 15 அப்படின்னா 5 3s are 15. திருப்பி இதை கேன்சல் பண்ணலாம். 1 டைம், 5 3s are 15. ஸோ a is equal to 5 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப ஆரோட வேல்யூ கிடைச்சிருச்சு, ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ரெண்டையும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? T12. T12 is equal to AR power 12 minus 1 அப்படின்றத போட்டுட்டு நம்ம ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ பாருங்க, T12 is equal to AR power 12 minus 1 அப்படின்னா என்னது? 11. ஸோ ஏ என்னது? 5 கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் வந்து 3 கண்டுபிடிச்சோம். ஸோ 5 into 3 power 11. சரிங்களா? T12 is equal to 5 into 3 power 11. இதோட நம்ம முடிச்சாலும் சரி, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தா போகும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். T12 ஓட வேல்யூ இதுதான். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.